பட்டுக்கோட்டை தாலுக்கா மகாராசமுத்திரம் லட்சத்தோப்பு கிராமத்தில் ரமேஷ் என்கின்ற ஒரு சிறு விவசாயி. என்ன அவர் 1 ஏக்கர் தென்னை மரம் வச்சுருக்கேன். 1 ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணிட்டு எல்லாரும் போல் நான் தென்னை மரம் இயற்கையாக தான் வச்சேன். அது சரியான விலை எனக்கு மகசூல் கொடுக்கல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறையில் ஓய்வு பெற்ற ஐயா ராஜேந்திர சாரை போய் பார்த்தேன். ஐயா ஆலோசனைப்படி நான் வந்து உங்களுக்கு இயற்கை முறையிலேயே உங்களுக்கு மருந்து தர்றேன், அதை நீங்கள் மரத்துக்கு கொடுங்க, அதுக்கப்புறமாட்டி உங்களோட காய்ப்பு திறன் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போய் நான் சாரை சந்தித்தேன். சாரை சந்திச்சதுக்கு அப்புறமாட்டி மரத்தெல்லாம் வந்து பார்த்தாங்க. மரத்தை பார்வையிட்டு அதுக்கான ஆலோசனை எல்லாம் கொடுத்தாங்க. என்னது நீங்கள் முறைப்படி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 3 மாத காலத்திலேயே வந்து அதோட பலன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஐயா வந்து பார்த்தாங்க. ஐயா வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு மருந்து கொடுத்தாங்க. வட்டை பாத்தி எடுத்து இந்த மருந்தை நீங்கள் இப்படி இப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி நானும் பின்பற்றினேன். இப்போ 8 மாத காலத்துக்குள்ளேயே நான் ஒரு 1000 காய் 1200 காய் வெட்டிட்டு இருந்த இடத்துல இப்போ 2000 காய்கிட்ட இப்போ வந்து வெட்டுற அளவுக்கு இப்போ சார் வந்து 8 மாத காலத்துக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மரத்தையும் எல்லா மரத்தையும் மரம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ மரங்கள்லாம் வந்து ரொம்ப செழுமையாகவும் அவர் கொடுக்குற ஆலோசனைப்படி செய்கிறதுனால இந்த இயற்கை மருந்து வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன கொடுத்தேன்னு சொல்லுங்க. வணக்கம். இப்போ ரமேஷ் அண்ணி வந்து பார்த்து இது மாதிரி தகவல் சொன்னாங்க. சரி, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ண சொன்னேன். அவரே ரெடி பண்ண சொல்லி ஒரு டிப்பர் குப்பையில் அசோஸ் வெல்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, மற்றபடி மெட்டாரிசியம் இதெல்லாம் கலந்து இந்த இயற்கை இடுபொருள்லாம் கலந்து ஒரு 15-20 நாள் ஏற்றி வைக்க சொன்னேன். இப்போ அரைவட்டை பாத்தி பண்ணி அந்த அந்த வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் கொட்டி முடித்த பிறகு அதற்கு பிறகு எண்ணெய் கரைசல் கொடுத்தேன். அதற்கு பிறகு என்னோட இலைத்தழை கரைசல் கொடுத்தேன். அப்புறம் அவரையே தயார் பண்ண சொல்லி ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தயார் பண்ண சொல்லி 2 பேரல் வச்சிருக்காரு. அதில் வந்து என்னென்ன இலைத்தலைகளில் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கோ அனைத்தையும் வச்சு கொடுக்க சொன்னேன். அதையும் ஊற்றுனாங்க. அப்புறம் வந்து சீவீடு, ஹியூமிக் ஆசிட் கொடுத்து ஒரு ஷிஃப்ட் ஊற்ற சொன்னேன். எல்லாமே வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்லேயே நிறைவான வருமானம் வர்ற மாதிரி அவருக்கு தொழில்நுட்பம் சின்ன சின்ன விவசாயி. அவரோட மொய் தேவை, போக்குவரத்து இது மாதிரி இருக்குங்கிறதா எனக்கு கொஞ்சம் நல்லபடியாக காய்ச்சனி ஆகணும்னு என்கிட்ட கேட்டுட்டாரு. குறைந்த விலையில் நிறைந்த மகசூல் தர்ற மாதிரி என்னோட தொழில்நுட்பம் பூரா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இப்போது அந்த இடம் வந்து ஆர்கானிக் கண்டென்ட் உள்ள நிலமா மாறிடுச்சு. இதெல்லாம் மண்புலம்லாம் அதிகம் இருக்காது. இப்போ எங்கே பார்த்தாலும் நல்ல ஒரு செழுமையான நல்ல குளிமையான இடமா இருக்குது. பாலைகள் வந்து ஒரு அடி பெருசாகவும் நல்ல திக்னஸான பாலையாகவும் இருக்குது. நிறைய குருமைகள் பிடிக்குது. குறும்பை உதிர்னு அன்னைக்கு சொன்னாங்க. அதற்கு பிறகு நான் வந்து வந்து ஒரு இலைத்தழை கரைசலை ரெடி பண்ணி என்னோட ஒரு 10 மரத்துக்கு ஊற்றுக்குன்னு சொன்னேன். அந்த 10 மரமும் இப்போ குறும்பை உதிர்னு நின்றுச்சு. காயோட திக்னஸ் இப்போ வந்து கிலோ 3/4 கிலோவுக்கு வர்ற மாதிரி காயெல்லாம் இருக்குது. அதிக எண்ணிக்கையும் இருக்குது. பாலையும் திரட்சியான பாலை வருது. குருமைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் தொடர்பு கொண்டாங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு 10 தோப்புக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஆர்கானிக்காக இன்புட்ஸ் கொடுத்து நான் கண்காணிச்சிட்ருக்கேன். நல்லபடியாகவே இருக்குது. ஒரு நிறைவான மகசூலும் உங்களுக்கு கிடைக்கிது. யாரும் விவசாயிகளை தொடர்பு கொண்டாங்க உங்களுக்கு தக்க ஆலோசனை கொடுப்பேன், இடுபொருள் கொடுப்பேன். நன்றி. சாரோட ஆலோசனைப்படி நம்ம கேட்டோம்னாக்கா மகசூல் வந்து கண்டிப்பாக என்கிட்ட சொன்னாங்க. சார், உனக்கு வந்து ஒரு 3 மாதம் இல்லை 4 மாத காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு நான் கொஞ்சம் மகசூல் அதிகமாக தர்ற மாதிரி பண்ணித்தரேன் ரமேஷ்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு இப்போ வந்து மகசூல் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் 1200 காய் வெட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 2000 காய்க்கு 800 காய் இப்போ எனக்கு அதிகமாக அதுக்குள்ளே 8 மாத காலத்துக்குள்ளேயுமே எனக்கு இப்போ 800 காய் வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு பாலைகளில் வந்து எனக்கு 30 குறும்பைகளுக்கு குறைவு இல்லாமல் ஒரு பாலைகளில் வந்து பிடிச்சிருக்குது. பாலையும் முன்னாடி இருந்ததை விட 1 அடி பாலை நீளமாகவே இப்போ வருது பாலை. என்னோட தென்னை மரத்தை இப்போ சார் வேணுமாலும் வீடியோ எடுத்து அதிலே போடுவாங்க, அதையும் பாருங்கள். மரம் வந்து ரொம்ப செழுமையாகவும் ரொம்ப பாலைகள் வந்து முன்னாடி 2 பாலை 4 பாலை கூட தான் இப்போ 6 பாலை வர்ற அளவுக்கு கூட ஒவ்வொரு மரங்கள்லாம் செழுமையாக வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 6 மாத காலத்துக்குள்ள இன்னும் சிறப்பாக பண்ணித்தரேன்னு சார் சொல்லியிருக்காங்க. சாரோட ஆலோசனைப்படி கேட்டோம்னாக்கா நல்லா சிறப்பாகவே இருக்குது தென்னை மரம். இந்த சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்கள் அந்த சேனலுக்கு நன்றி.